ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா, கார்த்திக் வேணுகோபால் டைரக்ஷனில் பிடி சார். இப்போ அப்பா ஆதி வந்துட்டு பிடி சாராக ஒர்க் பண்ணுவார். அம்மா அனிகாவும் அதே ஸ்கூலில் படிப்பாங்க. அனிகா ஃபேமிலியும் இப்போ ஆதியும் அவங்க ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸு ரெண்டு பேரும். அனிகா வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த டைமில், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு. அது வந்துட்டு இப்போ வந்துட்டு தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணு, அம்மா வந்துட்டு ப்ளஸ் பிடி சார் அந்த 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 பொண்ணு படிக்கிற ஸ்கூலில். ஸோ அவர் என்ன பண்ணார், இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணாருன்னு தான் இந்த படத்தோட கதை. இப்போ பாதி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதை போன படம் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. காஷ்மீரில் வந்துட்டு இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ் டீச்சராக இருப்பார். அந்த ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சராக இருக்கவங்க இன்னும் நல்லா பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஸ்மால் ரோல் மாதிரி தான் இருந்துச்சு. மெயின் யார் சொல்லணும்னா அனிகா தான். அவங்க தான் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் பெரிய கேரக்டர். ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. கேஸ்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் தான் ட்விஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது. லேகெல்லாம் எதுவுமே இல்லை இந்த படத்தில். இன்ட்ரோல் விளாக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லோரும். மியூசிக் வந்துட்டு இப்போ பாதி தான் பண்ணிக்கிறது. அவ்வளோ க்ளீனாக பண்ணல. சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி பண்ண படத்தில் இந்த கம்பேர் பண்ணி பார்த்தா மியூசிக்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை. பிஜிஎம் ஓரளவுக்கு ஓகே. இந்த படம் கதை பார்த்திங்கன்னா, கான்செப்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படம் வந்திருக்கும். ஆனால் இது செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட்டு அந்த கோட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஓவரால் இந்த மூவி வெடிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். தேங்க்யூ.